வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்ககிட்ட தெரியாத நிறைய ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன். குதிரை ரகசியம். உண்மையாகவே குதிரை ரகசியம் இருக்குங்க. கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா அந்த ரகசியம் எப்படி எப்படி எங்கே விளையாடி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு குதிரைக்காக 60,000 பேர் இறந்ததாகட்டும், இல்லை குதிரைக்காக எதுக்காக இவங்க அஸ்வமேதா யாகம் பண்ணாங்க அப்படின்றதாகட்டும், இந்த குதிரையினால் என்ன சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக குதிரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. போகலாமா? அஸ்வமேதா யாகத்துக்கு பின்னால் இருக்கிற திடுக்கிடும் குதிரை ரகசியம். ஃபஸ்ட்டு புராணத்திலிருந்து தான் போக முடியும். இது மகாபாரதத்திலையும் ராமாயணம் போன்ற இதிகாசங்களில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம். அஸ்வமேதா யாகம் பண்ணுங்க. ஏன் இந்த யாகம், எதுக்காக, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். இதுலேயே நீங்கள் இதனால் என்ன பயன் கிடைக்க போகுதுன்ற விஷயமும் நான் சொல்லுவேன். இது உயர்ந்த சக்தி வாய்ந்த யாகங்க. இது வெறும் சடங்கு மாத்திரம் இல்லைங்க. அதுக்கு பின்னால் பெரிய அரசியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்கள் நிறைய ஒளிஞ்சிருக்குது. இந்த யாகம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்றது 3 விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு பேரரசன், அதிகாரமிக்க ஒரு திறமையான சக்கரவர்த்தி, நான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவன் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த யாகம் நடக்குது. யாகம் செஞ்சு முடித்ததுமே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இவங்க பண்ணுவாங்க. இந்த யாகம் செஞ்சு முடித்ததுமே ஒரு விலையுயர்ந்த ஒரு திறமையான சக்தி வாய்ந்த குதிரையை மாத்திரம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவிழ்த்து விட்டுருவாங்க. இந்த குதிரையை எந்த நாட்டுக்கு போதோ தாராளமாக போகலாம். ஆனால் அந்த நாட்டு மண்ணை குதிரையை தடுக்கலை அப்படின்னா அவன் தப்பிச்சான். அவன் அரசனுக்கு தலை வணங்கிட்டான் அப்படின்னு, அதாவது நான் உங்களை தலைவனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம். ஒருவேளை யாராவது தடுத்துட்டா அவன் அரசர்கிட்ட போர் செஞ்சு அவனுடைய திறமையை வெளியில் சொல்லணும். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். 2வது விஷயம், இது ஆன்மீக விஷயம். இந்த யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்ற பாவத்துக்காக, அதாவது ஒரு போர் நடக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம இப்போ கம்மியாக சொல்கிறோம், அப்போ லட்சக்கணக்கான வீரர்கள் இறந்துருவாங்க. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். அது அந்த அரசர்களை ரொம்ப பாதிக்கும். அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்காக இந்த யாகத்தை செய்வாங்க. உதாரணத்துக்கு நம்ம மகாபாரதத்தையே எடுத்துக்கலாமே. அதுவும் கொன்னது எல்லாமே சொந்த பந்தங்க, உறவினர்களை தான் கொன்னாங்க. இதனால் அவங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம், மனவேதனை, இதிலேருந்து விடுபடுறதுக்கு வழி தெரியாமல் ரொம்ப தவிச்சாங்க. இந்த தர்மர் அதுக்கு மேலே ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ பகவான் கிருஷ்ணர் வந்து அறிவுரை சொன்னார், இந்த அஸ்வமேதா யாகத்தை பண்ணால் இதனால் உங்களுடைய மனம் தூய்மையாகும், ஆத்மம் பலமாகும். இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் திருப்தி கிடச்சிரும் அப்படின்ட்டார். 3வது ஆன்மீக ரகசியம் இருக்குங்க. அஸ்வமேதா யாகம்னாலே, அஸ்வன்னாலே மனம்னு அர்த்தம். இது என்னன்னா, உதவி எப்படி ஓடிக்கிட்டே, அதாவது இதோட உதவி என்னன்னா, எப்படி மனம்ன்றது ஓடிக்கிட்டே இருக்கும். மனுஷ மனம் ஒரு இடத்துலையே நிற்காது, அலப்பாயம். அஸ்வமேதா யாகன்றது கட்டுக்கடங்காத இந்த மனசை அடக்கி இறைவன்கிட்ட அர்ப்பணித்து புலன்களை அடக்கி ஆள்வதை குறிக்கும் குறியீடு. ஒரு சக்கரவர்த்தி வெளிநாடுகளுக்கு போகிறது போல ஒரு யோகி தன் மனதை வெல்றதுக்காக இதை செய்வாங்க. எப்படி நம்ம மனசு சந்தோஷத்துக்காக வெளிநாடு போகிற மாதிரி யோக நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்கிற யாகமும் இது. சரி, இந்த யாகம் எப்படியெல்லாம் பண்ணாங்க? இந்த யாகம் செய்கிறதுக்கு 100 குதிரை இருக்கணுங்க. இது யாகம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கும் நிறைய பேர் முயற்சி எடுப்பாங்க. இந்த பூஜை நேரத்தில் அந்த 100 குதிரை இல்லாமல் 1 குறைஞ்சா கூட அந்த பூஜை செய்ய முடியாது. இந்த 100 குதிரையை சேர்க்கறதுக்கு இவங்க பல வருஷம் காத்துட்ருக்கணும். ஏன்னா 100 குதிரை மொத்தமாக ஒரே மாதிரி கிடைக்கிறது கஷ்டம்.
அங்கங்கே சொல்லி வைக்கணும். எல்லா நாட்டு மன்னர்கிட்டையும் இதை கேட்டு வாங்கணும். ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டா இவன் யாகம் பண்ணிட்டான்னா கஷ்டம். யாருமே மொத்தமாக 100 குதிரையை கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவன் 10 கொடுக்குறன்னா அடுத்தவன் 20 கொடுப்பான். எவ்வளோ விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த யாகம் செய்யணும். இதை தடுக்கிறதுக்கு ஒரு குதிரை திருடினா கூட போதும். இதில் புராண கதையில் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு அதிர வச்ச ஒரு குதிரை கதைங்க. அதிர வச்சு திருட்டு. அப்போ நம்ம இதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்திரன் பதவி, அதாவது எப்போ யாருக்கு கிடைக்கும், 100 அஸ்வமேதா யாகம் யார் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்திர பதவி கிடைச்சிடும். ஒரு பூஜை பண்ணுறதுக்கே இவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னும் போது 100 பூஜை எப்படிங்க பண்ண முடியும்? அதையும் ஒரு முனிவர் பண்ணாருங்க. ஒரு அரசர் பண்ணார். சகர மன்னர்னு ஒரு மன்னர். இவர் யோசிச்சிங்கன்னா இவர் யாருன்னு தெரிஞ்ச ஆச்சரியப்படுவீங்க. இவர் ராமரோட வம்சத்தை சேர்ந்தவர் தான். இவருக்கு இந்த யாகத்தை பண்ணி இந்திர பதவியை வாங்கணுன்ற ஆசை. அதுக்காக கிட்டத்தட்ட 99 அஸ்வமேதா யாகத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. 100வது யாகத்தை செய்ய போகிறாரு. இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. இதை இவன் சரியாக செஞ்சிட்டான்னா கண்டிப்பாக என்னுடைய பதவி போயிடும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு சதி ஆலோசனை பண்ணான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே முனிவர் கபில முனிவர். அவர் பயங்கரமாக தியானத்தில் இருப்பார். அந்த தியானத்தை யாராவது கலைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கண்ணுக்கு தெரிகிறவங்களெல்லாம் எரிச்சு போட்டு போயிடுவார். அவருக்கு அந்த தியானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க இந்த பேராசை கிடையாது. கடவுளை நோக்கி பண்ணுறது, கடவுளை தரிசிக்க பண்ணுறது. அதுக்கு தடங்கள் வந்தால் நெக் மூமெண்ட்டில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த வெறி என்னை பார்க்க விடாமல் பண்ணிட்டியேன்னு. இதை நான் விவரமாக பேசுகிறதுனால சகஜமாக உங்களுக்கு சொல்கிறேன். சில இடத்துல தவறு இருந்தாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா தொடர்ச்சியாக யாராலையும் பேச முடியாது. இந்த 99 யாகத்தை இந்த சகர மன்னர் முடிச்சிட்டாரு. 100வது யாகத்துக்கு ரெடி பண்ணிட்டாரு. குதிரையும் தயாராக இருக்குது. இந்த மன்னருக்கு மொத்தம் 60,000 பசங்கங்க. 1-2ன்னா கூட பரவாயில்ல, 60,000 பசங்க. ஆனால் இந்த பசங்கனால நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடச்சிது. அது பெரிய விஷயம். இப்போ இந்த மன்னருக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த இந்திரன் இரவோட இரவாக ஒரு குதிரையை திருடிட்டு போய் கரெக்டாக அந்த கபில முனிவர் ஆசிரமத்தில் ஒழிச்சு வச்சிட்டான். இதை எடுக்க இந்த குழந்தைங்க போனாலும் எரிஞ்சிடும். இந்த குதிரை இல்லைன்னாலும் இந்த அரசரும் தோற்று போயிடுவார். நம்ம பதவிக்கு ஆபத்து இருக்காது. இதுக்கப்புறம் பிரச்சனையும் இருக்காது. அதான் ஒரே விஷயத்தில் இத்தனை வேலை செய்யணும். அதுக்கு எவ்வளோ யோசிக்கணும்னு பாருங்கள். அது இந்திரனால் தான் யோசிக்க முடிஞ்சுது. இவனும் உடனே அந்த ஆசிரமத்தில் திரும்ப ஒழிச்சு வச்சிட்டான். கபில முனிவர் பயங்கர சக்தி வாய்ந்தவர். இந்த ஆசிரமத்துக்கு இந்த குதிரை வந்துருச்சு. இப்போ இந்த மன்னர் பூஜை நெருங்குற நேரம். அப்போது இரவோட இரவாக அவரும் விடிய காலையில் எல்லா குழந்தைங்களையும் அந்த குதிரைங்களெல்லாம் எண்ணுங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு குதிரை குறையுதுப்பா அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுது. உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. இது இந்திரனோட வேலை தான், அவன் பதவி பறி போயிடும்ன்ட்டு இதை பண்ணிட்டான். எனக்கு கவலை இல்லை, எனக்கு தான் 60,000 குழந்தை இருக்க, நாலாப்புறமாக போங்க, எங்கெங்கே இருக்குதோ ஒரு இடம் விடாமல் அந்த குதிரையை தேடுங்க, உடனே அந்த குதிரையை எடுத்துகிட்டு வாங்க போங்க அப்படின்ட்டாரு. குழந்தைங்க நாலாப்புறமாக சிதறி ஓடி போய் கடைசியில் கபில ஆசிரமத்தில் போய் அந்த குதிரையை எடுக்கும்போது அதுங்களுக்கு ஆர்வம் வரும்போது கோபம் வேறு. எங்கள் அப்பாவோட பூஜையை கலைச்சிட்டிங்களே, நீங்கள் எப்படி ஆசிரமத்தில் ஒரு குதிரை வச்சுருப்பீங்க அப்படின்னு அந்த முனிவரோட தவத்தை கலைச்சி அங்கே அவரை திட்ட ஆரம்பித்தாங்க. உடனே அந்த இடத்துல அவர் பார்வைப்பட்டு 60,000 குழந்தைங்களும் அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்க. இவங்களது பாவத்தை போக்குறதுக்காக அந்த வம்சத்தில் பகீரதன் ஒரு பக்தன், அந்த வம்சத்தை சேர்ந்தவன். இவனும் ராமருடைய வம்சத்தை சேர்ந்தவன். நீங்கள் இந்த கதையை முழுசாக கேட்கும்போது எத்தனை விஷயம் உங்களுக்கு புரியும் தெரியுமா? இவன் என்ன பண்ணால் தன்னுடைய தந்தைக்கிட்ட கேட்டான்,
எதுக்குப்பா நீங்கள் மன கஷ்டத்தோடு இருக்கீங்க, இப்போ நீங்கள் எதுவுமே சிறப்பாக எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு அந்த மன்னரோ நம்ம வம்சத்தை சேர்ந்த உங்கள் அப்பா சித்தப்பாங்க இப்படியெல்லாம் வந்து இவன் வந்து பேரன் அவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாங்க, நான் பண்ண ஒரு யாகத்தினால ஒரு குதிரையை திருடின காரணத்துக்காக அந்த முனிவர் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்தது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் இந்த 60,000 பேரும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. இவங்களுக்கு எப்படியாவது ஒரு புண்ணியம் கிடைக்கணும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த 60,000 பேர் அஸ்தியம் என்கிட்ட தான் இருக்குது, எதுவுமே நிம்மதி இல்லாமல் மேலோகமும் போக முடியாமல் பூலோகத்துலேயும் வாழ முடியாமல் தவிக்குதுப்பா அப்படின்றார். சரி, இந்த பாவம் எப்படி போகும் அப்படின்னு அந்த பகீரதன் கேட்குறான். எனக்கு தெரிஞ்சு இந்த 60,000 பேருக்கு மொத்தமாக பாவம் தீக்கணும்னா அந்த ஆகாய கங்கை பூமிக்கு வரணும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆகாய கங்கை முதல்ல கங்கை ஆகாயத்தில் தாங்க இருந்தது. உடனே இவன் போய் தவம் பண்ண ஆரம்பித்தான். பகீரதன் தவம் பண்ண ஆரம்பித்தோடனே உடனே அந்த ஆகாய கங்கை கோபமாக வந்துச்சு. இந்த பாரு, நான் நிம்மதியாக மேலே இருக்கேன் தேவலோகத்தில், என்ன எதுக்கு பூமிக்கு கூப்பிடுறேன்? அங்கே ஒரு மனுஷன் கூட நிம்மதியாக இல்லை, அத்தனை பேரும் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டே இருக்கான், மொத்த பாவமும் என்கிட்ட கரைச்சா என்னால் தாங்க முடியாது, நான் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவனும் சும்மா இல்லைங்க, முன்னோர்கள் பாவம் போனமே, அதனால் விடாமல் 1000 ஆண்டுகளுக்கு மேலே தவம் பண்ணி அந்த கங்கைக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா நான் வேணான்னு சொல்ல என்னை கூப்பிடுற அப்படின்னு இமயமலையில் வந்து அப்படியே வானத்தை பிளந்து கொட்ட ஆரம்பித்தான். ஆனால் நல்ல வேலை, உலகம் அழியறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஒரு பாறை தடுத்துச்சு. ஏம்மா நீ வரல அப்படின்னு கேட்கும்போது, பாறை தடுக்குது, இப்போது ஐராவத யானையை கூட்டிகிட்டு வா, அது இந்திரங்கிட்ட தானேக்குது, அதால் தான் இந்த பாறையை தள்ள முடியும். அந்த யானைக்கு கோபம் வந்துருச்சு. நான் என்ன அந்த பாறை தள்ளுறதுக்கு தான் இருக்கிறேன்னா, நான் இந்திரனை சுமக்க இருக்கிற யானை அப்படின்னு திருப்பியும் ஐராவதத்தை நோக்கி தவம் பண்ணி அது வந்து அந்த பாறையை தள்ளி அந்த ஆகாய கங்கை பூமியில் கொட்ட தொடங்கும்போது ஈசனுக்கு தெரிஞ்சிடுச்சு, இது எப்படியும் பூமியை அழிக்காமல் வராது அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆகாய கங்கையை சமாதானப்படுத்தி அவர் தன்னுடைய தலையில் கங்கையை வச்சுக்கிட்டார். எவ்வளோ பெரிய ஆற்றல் பாருங்கள், வச்சுக்கிட்டு ஒரு பகுதியை தான் பூமிக்கு அனுப்புகிறாரு. இப்போது எவ்வளோ பெரிய விஷயம் இதில் நடந்திருக்கு பாருங்கள். இந்த 60,000 குழந்தைகளுடைய உயிரிழந்த கதை இதுதான். இந்த 60,000 குழந்தை இறந்ததுனால தான் இந்த ஆகாய கங்கை பாவ விமோசனத்துக்காக பூமிக்கு வந்தது. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம முன்னோர்கள் யாராவது இறந்துட்டா இந்த கங்கையில் போய் கரைக்கிறதுக்கு காரணம் அதான். நேரடியாக அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அதுதான் வழி. இதை செஞ்ச இந்த பகீரதனுக்கு ஒரு விஷயமும் இருக்குது, இவன் விடாமுயற்சியால் தான் இதை சாதித்தான். அதனால் பெரியவங்க சிலர் ஆசீர்வாதம் பண்ணும்போது பகீரத பிராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விடாமுயற்சியோடு இரு, நிச்சயமாக நீ வெற்றி பெறுவ அப்படின்ற ஆசீர்வாதம் தான். இப்போ நடுப்புற வந்து நம்ம இந்த குதிரையை பற்றியும் தெரிஞ்சுக்கணுமே. இந்த குதிரை நிறைய விஷயங்களை செஞ்சுருக்குதுங்க. இது வந்து புராணத்தில் ராமர் கூட உங்களுக்கு வந்து அஸ்வமேத யாகம் பண்ணார். சீதை வந்து காட்டுக்கு போன அப்புறம் அந்த குதிரையை பிடிச்சதுனால பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம சண்டை போட்டார். அதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, இப்போ வந்து இந்த குதிரையோட விஸ்வாசம் எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதோட ஆற்றலை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பயங்கர சக்திங்க. இந்த குதிரை கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்கும் 1 மணி நேரத்தில் போயிடும். கால் தரையிலேயே படாது, அப்படியே பறக்கும். தன்னுடைய எஜமான் மேலே விஸ்வாசம் அதிகம். இந்த குதிரை எங்கே போகுதுன்றத அதுக்கிட்ட சொல்லவே வேணாங்க. நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதை கவனிச்சிடும். இவங்க போருக்கு போகிறாங்களா, அப்போ நம்ம வேகத்தை கூட்டணும். இவங்க வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறாங்க, அப்போ நம்ம சவகாசமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கும். சரி, போருக்கு போகும்போது எப்படி இது ஆற்றலை சேர்க்குது, அதுக்கு ஒரு பயிற்சி பண்ணிக்கிட்டு தாங்க போகுது. அது தெரியாமல் ஒரு சுவாசம் மூலியமாக யோகா செஞ்சுட்டு தான் போகுது. அந்த யோகா செய்ய செய்ய அதனுடைய ஆற்றல் குறையவே குறையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா
குதிரையோட ஓட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது, தாண்டவும் முடியாது. அவ்வளோ ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். நான் சாதாரணமாக ஒரு குதிரையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதில் எவ்வளோ விஷயங்குது. இன்னும் நிறைய இருக்குங்க. இதுக்கு பேசக்கூடிய சக்தி, அறிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல், நிறைய திறமை இருக்குது. இது அதை வச்சுட்டு அவங்கள அதை கரெக்டாக கொண்டு போகும். இன்னொரு விஷயம், போகணும்னு நினைக்கும்போது அது சுற்றிலும் நடக்கிற அதுக்கு ஆபத்து வந்தால் கூட அதை பார்க்காது. சுற்றி நடக்கிற எந்த விஷயமும் அது கண்ணில் தெரியாது. அதோட ஏம் நான் வெற்றி அடையணும், அது ஒன்று தான் என் குறிக்கோள். இது நிச்சயமாக இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு இது ரொம்ப தேவையான விஷயம். ஒரு குறி வச்சிங்கன்னா அதை முடிக்காமல் வேறு எந்த பக்கமும் திரும்பாதீங்க. இந்த குதிரையை மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்தால் அது வெற்றியில் போய் தான் நிற்குங்க, எந்த இடத்துலையும் தயங்கி நிற்காது. இன்னும் சில ஆற்றலும் இருக்குங்க. இது சாதாரணமாகவே வெளியில் போனால் கொஞ்சம் ஓடிட்டு வந்தாலே நமக்கு தாகம் எடுக்கும். இதுக்கும் தாகம் எடுக்கும். அப்படி தாகம் எடுக்கும்போது இது தண்ணியே குடிக்காதுங்க. ஏன் குடிக்காதுன்னா, ஒரு வேளை அந்த தண்ணி அசுத்தமாக இருந்துச்சுன்னா, அது ஒரு வேளை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இது என்னுடைய உடலை பாதிக்கும். இதனால் நான் போக வேண்டிய வெற்றி பாதை தடைப்படும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த கவன சிதறல் நிறைய பேருக்கு இருக்குது. நீ எங்கே போனோன்னு நினைக்கிறியோ அதை மாத்திரம் யோசி. சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னால் உன்னுடைய குறிக்கோளை போய் அடையிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த முயற்சியும் இந்த குதிரைக்கிட்ட இருக்குது. இன்னும் நிறைய சக்திகள் இருக்குது. இந்த குதிரை குடிக்கிற தண்ணியை யார் வேணாலும் குடிக்கலாம், ஏன்னா சுத்தமான தண்ணியை தான் குடிக்கும். சரி, வேறு என்ன சக்தி இருக்குது? எஜமான் விஸ்வாசம், அதாவது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். அதுக்காக அது அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குற வரைக்கும் அது வேறு எண்ணமே அது மனசில் இருக்காது. இந்த போருக்கு போகிறேன், நான் இதை வெற்றி பெறுறேன்னா அந்த வெற்றிக்கு துணை கடைசி வரைக்கும் நிற்கும். இதை நீங்கள் பெரிய பெரிய இடத்துல கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. குதிரையை விரும்பாத வீரனே கிடையாது. நட்பை கூட வெறுத்தாலும் வெறுப்பான தவிர குதிரையை வெறுக்க மாட்டான். அவ்வளோ ஆற்றலும் சக்தியும் இந்த குதிரைக்கிட்ட இருக்குது. இந்த குதிரையோட அதிசயத்தை பார்த்தீங்கன்னா புராணத்தில் பார்த்தோம், இதோட சக்தியை பார்த்தோம். இப்போ பாருங்கள், தற்காலத்தில் உங்களுக்கு ஒரு வாகனம் வைக்கணும்னா குதிரையின் ஆற்றல், சக்தி, வேகம் அப்படி ஒரு வாகனத்தை விற்றாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாகனத்து மேலே பிரியம் வந்துடும். ஏன்னா இவங்களும் அந்த குதிரையை மாதிரி தான் அந்த வாகனத்தை தன்னுடைய நண்பராக பார்க்குறாங்க. ஆற்றலும் இருக்குது, இது எந்த இடத்துலையும் என்னை மிஸ் பண்ணாது, என்னை பாதுகாப்பாக கொண்டு வரும். இந்த நம்பிக்கையை வச்சு தான் ஒவ்வொரு வாகனமும் விற்கிறாங்க. குதிரையினுடைய ஆற்றல், அந்த விஸ்வாசம் இதெல்லாம் இருக்கும். விஸ்வாசம்னு சொன்னேன், இது எந்த இடத்துல மாவீரர்களுக்கு திறமையை கொடுத்தது கேட்டால் நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி போயிடுவீங்க. ஏன்னா இது நெப்போலியன் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த குதிரை தான் காரணமாக இருந்திருக்குது. அந்த குதிரை எத்தனையோ போரில் அவருக்கு உதவி இருக்குது. அந்த குதிரை ஒரு வேளை இவர் எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டா கூட இவர் இருக்கிற இடம் தெரியாது, தானாக வந்துடுங்க. அவ்வளோ ஞாபக சக்தி. அதே மாதிரி நிறைய ஆற்றலாம் இருக்குது. இன்னும் சில விஷயமும் இருக்குது. சில அரசர்கள் போர்க்களத்தில் ஒரு மாதிரி யாராவது வெட்டிட்டாங்க, இல்லை கை கால் உடஞ்சிதுன்னா ஒன்றுமே இல்லை, மனுஷனை கூட நம்ப வேணாம், இந்த குதிரையை போய் தொட்டுட்டா போதும், அது எப்படியாவது அவரை தன் மேலே சுமந்துட்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு கொண்டு அவரை உயிரோடு சேர்த்துரும். எப்படியாவது அங்கே யாராவது காப்பாற்றிடுவாங்க. அதுக்கு வேறு சிந்தனை கிடையாது. இந்த மனுஷன் நம்மளை நம்பிட்டான், கடைசி வரைக்கும் இவன் உயிர் போகிறது கூட அவன் நாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்குங்க இந்த குதிரை. இது இன்னொரு விஷயமும் பண்ணுங்க, கண்டிப்பாக தூங்கவே தூங்காது. அது தூங்குனதே கிடையாது. எங்கேயாவது நீங்கள் குதிரை உட்காந்து தூங்கின்னு இருக்கிறத பார்த்தீங்களா? கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த குதிரையால் ஒரு நாட்டை வெற்றி பெற்றுட்டாலும் அந்த வீரர்களும் சும்மா விட மாட்டாங்க. அந்த குதிரையோடு இவங்க உட்காந்துருக்கா மாதிரி இந்த நாட்டை ஜெயித்த விஷயத்தை சொல்லி பெருமைப்பட்டுப்பாங்க. அந்த குதிரை பேரில் நிறைய நாடுகள் கூட இருக்குங்க. இதெல்லாம் வீரர்கள் பண்ண விஷயந்தான், தன்னுடைய நண்பனான குதிரைக்கு செஞ்ச ஒரு நல்ல விஷயந்தான். ஏங்க நம்ம நெப்போலியன் கூட குதிரன் மேலே இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த சிற்பம் எத்தனை ஒரு பெருமை வாய்ந்தது.
அவர் ஜெயிச்சதுக்காக அந்த குதிரைக்கு கொடுத்த ஒரு நன்றி கடன் தாங்க இது. நிறைய விஷயம் அந்த மாதிரி நாட்டில் இந்த குதிரையை பற்றி இருக்குங்க. இந்த குதிரையை நம்பிட்டா ஒருத்தனை ஜெயிக்க வைக்க இந்த குதிரை எத்தனை முயற்சியை எடுக்கும், எத்தனை பிரச்சனையும் சமாளிக்கும், தன்னுடைய எண்ணத்தை அது வெற்றியாக செயல்படுத்தும். இந்த மனுஷனுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய அந்த அஸ்வினி முத்திரை யோகா செஞ்சால் மனுஷனுக்கு எவ்வளோ சக்தி கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்த குதிரை இவ்வளோ திறமை, ஞாபக சக்தி எல்லாமே இருக்குது. இதோட மட்டும் இல்லாமல் இந்த குதிரைக்கிட்ட இன்னும் ஒரு ரகசியங்குது, உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதோட விசுவாசம் இது மாத்திரம் வச்சுக்காது. தன்னோட நெருங்கின தனக்கு பிறந்த குழந்தைக்கோ தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கோ அது இந்த விஷயத்த சொல்லிடும். இதனால தான் அந்த மற்ற குதிரைங்களும் அந்த எஜமானனை பார்க்கும்போது அவர் கூப்பிடவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட வந்து நின்றுடும். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும். எவ்வளோ ஆற்றல் பாருங்களேன். இவ்வளோ அற்புதமான இந்த குதிரை எதனால் வேகமாக போகுது, இதுக்கிட்ட என்ன சக்தி இருக்குது, இந்த சக்திக்கும் மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு இந்த குதிரை பயன்படுத்துகிற யோகா முயற்சி அஸ்வினி யோகா. இது தன்னுடைய பின்பாகத்தை சுருக்கி விரிய வைக்கிறது, அதாவது பின்னாடி மலத்துவாரத்தை. இது எதுக்காகன்றது நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. இதை குதிரை சும்மா இருக்கும்போது பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு உடலில் இருக்கிற கெட்ட சக்தி அத்தனையும் வெளியேறிடும். இது இல்லாமல் அஸ்வினி முத்திரை வச்சு யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான உடல் கிடச்சிரும். உடம்புல இருக்க கெட்டதெல்லாம் வெளியேறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அழகு கூடிடும். இது இல்லாமல் உங்களை என்றைக்கும் இளமையாக வச்சுருக்க கூடிய சக்தி கிடச்சிரும். உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்தால் தானே அது நம்மளை பாதிக்குது. உடம்பு முழுக்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேதனை, ஒவ்வொரு வேதனையும் நம்மளை ஒவ்வொரு விதத்தில் உடம்புல செயலிழக்க வைக்குது. இந்த சக்தி இருக்குல்ல, இது இன்னும் எவ்வளோ ஆற்றல் பாருங்கள். இந்த அஸ்வினி முத்ராவும் இந்த யோகாவும் பண்ணால் மனுஷன் என்றைக்கும் இளமையாக ஆற்றலோடு இருப்பான். இந்த குதிரை பறக்கும்போது கால் தரையில் படாதுன்னு, அதுக்கு இந்த யோகா பயிற்சி தான் அதுக்கு காரணம். இதை செஞ்சுக்கிட்டே போகிறதுனால அதுக்கு ஆற்றல் அதிகமாகிட்டு தான் இருக்குமே தவிர குறையாது. ஒவ்வொரு மனுஷனும் இந்த யோகாவை பண்ணும்போது அவனுடைய ஆற்றல் அதிகமாகும். ஆற்றல் அதிகமானால் ஒரு வீரம் கிடைக்கும், உடம்புல ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களால் எதை வேணாலும் சாதிக்க முடியும். பயங்கரமான சக்தி கிடைக்கும். உங்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா நோயும் போயிடும். உடம்புல இருக்க அசுத்தம் வெளியில் போயிடும். உங்களை யாருமே தாக்க முடியாதுங்க. இந்த யோகாவோட ரகசியமும் இதில் இருக்குது. ஒரு குதிரையை வச்சுக்கிட்டு எவ்வளோ விஷயம் உங்களால் செய்ய முடியுதுன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த யோகாவை திறமையான ஒரு தகுந்த ஆசிரியர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக இதை கற்றுக்கங்க. இதோட ஆற்றலை நீங்கள் உணர்ந்தால் மகிழ்ந்து போவீங்க. இந்த குதிரையை விட சக்தி வாய்ந்த மனுஷனாக மாறிடுவீங்க. இந்த குதிரை புராண காலத்துலேயும் இருந்திருக்குது, வரலாற்றுலேயும் இருக்குது, இப்போவும் இருக்குது. இனியும் நம்ம இதை தவற விடக்கூடாது. இந்த பயிற்சியினால் நம்ம ஆற்றலை அதிகரிச்சிக்கலாம். சீக்கிரம் முதுமை வராது, எப்போவும் இளமையாக இருப்பீங்க. இளமை இருந்துச்சுன்னா மனசில் சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு வரும். நம்மளால் அவ்வளோ பெரிய அஸ்வமேதா யாகெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அந்த குதிரையை மாதிரி இருக்கணுன்றது மாத்திரம் மனசில் நினச்சிக்கோங்க. அந்த சக்தி இருந்துட்டாலே உங்களுடைய எண்ணம் எல்லாம் வெற்றியை நோக்கி தாங்க போகும். எந்த இடத்துலையும் உங்களை தடுமாற விடாது. குதிரை தண்ணி குடிக்காத மாதிரி நீங்களும் பார்க்குற இடத்துலலாம் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட சேர்த்துக்காதீங்க. அதனால் உங்கள் மனம் பாதிக்கும். குதிரைக்கு எப்படி உடல் பாதிக்குமோ மனம் பாதிக்கும். ஒவ்வொரு விலங்கும் ஏதோ ஒரு ரகசியத்தை நம்மளுக்கு சொல்லுது. அது ஆண்டவன் நம்மக்கிட்ட நேரடியாக சொல்ல முடியாததுனால அதுவே உங்களுக்கு உணர்த்துது. இதை நம்ம புரிஞ்சிக்கலன்னா எப்படிங்க? இதுக்கு எவ்வளோ தகவல் இருக்குதுன்னு பாருங்கள். இது எதுவுமே புதுசாக சொல்கிற கதை கிடையாது. இது காலங்காலமாக நடந்துட்டு வர விஷயம். எந்த ராஜாவை எடுத்துக்கினாலும் அரசனாக இருந்தாலும் அந்த குதிரை மேலே தனி பிரியங்க. அதுக்கு காரணம் அவ்வளோ நட்பு. நண்பனை கூட நம்ம மறந்துடலாம், ஆனால் விசுவாசமான இந்த நண்பனை யாராலங்க மறக்க முடியும்? நீங்களும் மறக்காதீங்க. அந்த நண்பன் சொல்லி கொடுத்த இந்த யோகா பயிற்சியை என்றைக்கும் விடாதீங்க. அது ஆற்றல் மிகுந்தது, சக்தி வாய்ந்தது. நான் சொன்ன இந்த கருத்து
உங்களுக்கு யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை பயிற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருந்த நோயெல்லாம் பறந்து போயிடும். இனி வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நிறைய தகவல்களை நான் தர உங்களுக்கு காத்துட்ருக்கேன். நன்றி.